வணக்கம். இன்றைக்கி நம்ம இஞ்சி மிட்டாய் செய்ய போகிறோம். கட்டை விரல் சைஸில் ஒரு இஞ்சி துண்டு எடுத்து நல்லா தண்ணியில் கழுவிட்டு மேல் தோலெல்லாம் சீவிட்டு நல்லா தட்டி எடுத்து வச்சுக்கணும். ஒரு 3/4 டம்ளர் தண்ணி எடுத்து கப்பில் ஊற்றி அடுப்பத்தை வச்சு அதில் காய வைக்கணும். தட்டி வச்சுருக்கிற இஞ்சியை அந்த தண்ணிக்குள்ளே போட்டு கொதிக்க வைக்கணும். கொதித்ததும் டீ வடிகட்டி வச்சு வடிகட்டி சக்கை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இஞ்சி தண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். வானிலையில் 1 டம்ளர் சர்க்கரை எடுத்து போட்டுக்கிறோம். அதில் 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விடுறோம். அது ஒரு கம்பி பாகு பதத்துக்கு வரணும். அது வரைக்கும் நல்லா சிம்மிலேயே வச்சு கிளறி விடணும். ஒரு கம்பி பாகுப்பதம் தொட்டு பார்த்திங்கன்னா தெரியும். 2 விரலை எடுத்து தொட்டு பார்த்திங்கன்னா ஒரு கம்பி மாதிரி வரும். அந்த பாகுப்பதம் வந்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி தண்ணியை அதுக்குள்ளே ஊற்றணும். ஊற்றி சர்க்கரை பாகையும் இஞ்சி தண்ணியையும் நல்லா கலக்கி விடணும். சூடில் அது நல்லா கலந்துக்கிட்டே வரும். இந்த பாகு கெட்டியாக ஆகும்போது அது கூட 1 ஸ்பூன் நெய் சேர்த்து அதையும் நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். நல்லா கெட்டி சேர்ந்ததும் ஒரு பாத்திரத்தில் தேங்காய் எண்ணெய் தடவி அதில் மாற்றிடுங்க. இப்போ நம்ம இஞ்சி சர்க்கரை பாகு இஞ்சி மிட்டாயாக மாறிடுச்சு. சூடு கொஞ்சம் குறைஞ்சதும் அதில் நல்லா ஸ்லைசஸ் போட்டுக்கோங்க. நான் ரொம்ப ஆறுனதுக்கு அப்புறமா கட் பண்ணேன், அதனால ஷேப் சரியாக வரல. சண்டையில் கிளியாத சட்டையாக விட்டுருங்க. இஞ்சி உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி சர்க்கரை சேர்த்து ஒரு மிட்டாயாக கொடுக்கும்போது குழந்தைங்களும் நல்லா சாப்பிடுவாங்க. இது நல்லா கடுக்கு முடுக்குன்னெலாம் இருக்காது, நல்லா சாஃப்டாக தான் இருக்கும். சர்க்கரையை கெட்டி சேர்த்து சாப்பிட்டு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். காரமும் அதிகமாக இருக்காது, ஏன்னா தண்ணி மட்டும்தான் எடுத்துருக்கோம், சர்க்கரையெல்லாம் தூக்கி போட்டோம். இதோட சைடு எஃபெக்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 டம்ளர் சர்க்கரை வேஸ்ட்டு, இஞ்சி துண்டு வேஸ்ட்டு, நெய் வேஸ்ட்டு, கேஸ் வேஸ்ட்டு அப்படின்னு அம்மா திட்டினாங்க. ஒரு பீஸ் அவங்களுக்கு கொடுத்தேன், சாப்பிட்டு சமாதானம் ஆயிட்டாங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். Happy.